ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷலான கடலைக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி புட்டு, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை, ஈவன் ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பர்த்டே, வெட்டிங் டே கொண்டாட எல்லாருக்கும் என்னோடைய பெஸ்ட் விஷஸ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைக்கறிக்கு வெங்காயம் 30-40% இப்போ வதங்கினாலே போதும். இதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடலைக்கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கின உடனே நான் இன்றைக்கி 150 கிராம் மூக்கடலையை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் இந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது இதோட சத்துக்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு கறி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் சொன்ன இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி 1/2 கப் தேங்காவை பால் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காவை அரைச்சிட்டு அப்படியே சேர்க்கும் போது நம்மளுக்கு குருமா டேஸ்ட் வந்துடும். அதனால் நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கடலைக்கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.